ஹலோ உறவுகளே! வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் வந்து தக்காளி சந்தகை, அப்புறம் வந்து புளி சந்தகை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எங்களோட ஸ்டைலில் செஞ்சுருக்குறோம். வீடியோ மறக்காமல் பாருங்கள். தக்காளி சந்தகைக்கு ஃபஸ்ட்டு வந்து தக்காளியெல்லாம் கட் பண்ணி மிக்சியில் போட்டு வச்சிடணும். அப்புறம் பெரிய சைஸ் வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி வச்சிடணும். தக்காளி மிக்சி ஜாரில் போட்டு அது கூடவே வந்து இஞ்சியை ஒரு பெரிய சைஸ் துண்டாகவே கட் பண்ணி போட்டணும். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடணும். அரைச்சி எடுத்தோடனையும் அது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து சூடாக இருக்கிற சந்தகை வந்து ஆறி போச்சுன்னா ஒரு மாதிரி ஆயிரும், ரப்பர் மாதிரி ஆயிரும். அதனால் வந்து சூடாக இருக்கிற சந்தகையில் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை வந்து மேலே ஃபுல்லாக ஊற்றி விடணும். அந்த சந்தகையே வந்து ஃபுல்லாகிற மாதிரி ஃபுல்லாக ஊற்றி விடணும். ஊற்றி விட்டு ஒரு 10 ஆர் 15 மினிட்ஸ் விட்டால் தான் வந்து அந்த தக்காளியோட சாறு ஃபுல்லாக வந்து உள்ளே இறங்கும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஹோட்டல் ஸ்டைலில் கிடைக்கும். வந்து சந்தகைக்கு தகுந்த மாதிரி தக்காளி எடுத்துக்கிட்டேன். ஒரு 1/4 கிலோ தக்காளி இஞ்சியும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து அதை வந்து சந்தகை மேலே ஊற்றி ஃபில் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் விட்டேன். அதுக்கப்புறம் வந்து அதுக்குள்ளே தக்காளியோட சாறுலாம் நல்லாவே சந்தகையில் இறங்கியிருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிளறி விட்டுட்டே இருந்தேன். நல்லா எல்லாமே ஃபுல்லாக கிளறி மிக்ஸ் ஆயிருச்சு. என்னால் கரெக்டாக மிக்ஸ் பண்ண முடியல. ஏன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணேன், வீடியோவை எடுக்க முடியல. ஏன்னா வந்து நான் சின்ன ஒரு குண்டாவில் போட்டேன். சந்தகை போடுறத விட ஒரு பெரிய குண்டாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா தான் கலர்றதுக்கு ஈஸியாக இருக்குது. அதுக்கப்புறம் அடுப்பில் வடை சட்டி வச்சு எப்பவும் போல் கடுகு, கருவேப்பிலை போட்டு பெரிய வெங்காயம் போட்டு பெரிய வெங்காயம் நல்லா வதங்கினோன்னையுமே பூண்டை போட்டு வதங்க விட்டுறணும். பெரிய வெங்காயம் நல்லா வதங்கினோன்னையும் இல்லை, பெரிய வெங்காயம் போட்டு கொஞ்ச நேரத்துலேயே வந்து பூண்டு போட்டணும். ஏன்னா பூண்டு நல்லா வேகணும். பூண்டு வெந்ததுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா போட்டணும். நான் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ண மறந்துட்டேன், அதனால் ஃபைனலாக தான் ஆட் பண்ணேன். இதெல்லாமே நல்லா வெந்ததுக்கப்புறம் வந்து தக்காளி சந்தகை நம்ம கிளறி வச்சுருந்த தக்காளி சந்தகை எடுத்து அதில் போட்டு நல்லா சூடாகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டு மல்லித்தழை மேலால் தூவி இறக்குனா சூப்பரான தக்காளி சந்தகை ரெடி. அதுக்கப்புறம் வந்து புளி சந்தகை தாளிக்க போகிறோம். அதுக்கு எப்பவும் போல் வடை சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை போட்டு ஃபஸ்ட்டு வந்து வரமிளகா போட்டு அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் கொஞ்சமாக பூண்டு சேர்த்து வதக்க விட்டணும். நான் வந்து கருவேப்பிலை வந்து கருக விட்டுட்டேன், நீங்கள் யாரும் கருக விட்டுறாதீங்க. இது எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருந்த புளி, நான் வந்து லெமன் சைஸை விட அதிகமாகவே புளி எடுத்திருந்தேன். எனக்கு வந்து நல்லா புளி அதிகமாக இருந்தால் பிடிக்கும். ஸோ அதனால் வந்து நான் புளி அதிகமாக சேர்த்தி நல்லா புளியை நல்லா சுண்ட விட்டு அதுக்கப்புறம் அதில் சந்தகையை போட்டு கிளறினேன். உங்களுக்கு புளி வந்து கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண தக்காளி சந்தகையும் புளி சந்தகையும் போட்டு சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம செடியில் வந்து தூதுவளை இலை நிறையாவே இருந்தது. ரசம் வைக்கலாம், இல்லைன்னா சட்னி அரைக்கலான்னு வந்து தூதுவளை இலை பறிக்க போயிட்டேன். தூதுவளையில் முள் இருக்கிறது தெரிஞ்சும் நான் வந்து கையில் பறிக்கலான்னு போயிட்டேன். அது தப்பு, யாரும் அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. சிசரை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தூதுவளையில் ரசம் வைக்கும்போதும் சரி, இல்லை சட்னி அரைக்கும்போதும் சரி, அதில் இருக்கிற முள்ளை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் செய்யணும். ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் கோயிலுக்கு போகலான்னு கிளம்பிட்டேன். எந்த கோயிலுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆனமலை மாசாணி அம்மன் கோயிலுக்கு தான் போகலான்னு கிளம்பிட்டோம். போகிற வழியில் நல்லா வெயில். வீடியோலாம் எடுத்துகிட்டு நாங்கள் போகும்போதே அங்கே மதியத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஏன்னா நாங்கள் வீட்டிலேருந்தே லேட்டாக தான் கிளம்புனோம். சடனாக பிளான் பண்ணி கிளம்புனதுனால லேட்டாக தான் கிளம்புனோம். ஃபஸ்ட்டு நுழைவாயிலில் உள்ளே போயாச்சு. போகும்போதே குண்டம் திருவிழா வேறு கூட்டமாக இருக்குமோ என்னமோன்னே நினச்சிட்டு போனோம். ஆனால் கூட்டம் அந்தளவுக்கு இல்லை. ஏன்னா நாங்கள் போனது மதியம் 2 மணிக்கு மேலே. நல்ல வெயில், செம்மையான வெயில். போய் கார்லாம் பார்க் பண்ணிவிட்டு கோயிலுக்கு கிளம்பியாச்சு.
கோயிலுக்கு வந்ததையுமே தீபம் போடுறதுக்காக வீட்டில் இருந்தே லெமன், நெய் எல்லாமே கொண்டு வந்திருந்தோம். வந்து கட் பண்ணி சாமிக்கு தீபமெல்லாம் போட்டு செம்மையான வெயில், காற்று வேற அடிச்சுட்டே இருந்தது. அதோட எப்படியோ ஒரு வழியாக தீபத்தை பற்றி நல்லா சாமி தரிசனம் கிடச்சிது. நல்லா சாமி கும்பிட்டு வெளியே வந்தாச்சு. வந்ததும் கார் எடுக்கிற இடத்துக்கு வந்தோடனே ஒரு பொம்மை கடை இருந்தது. எப்படி வந்துட்டு ஏதோ ஒரு பொருள் கூட வாங்காமல் போகிறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போயாச்சு. இந்த ஃபோனில் நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் அம்மாட்ட வாங்கி தர சொல்லி அடம் பிடிச்ச ஃபோனு. இதெல்லாம் மறக்கவே முடியாத ஒரு ஞாபகம். இந்த இலந்தப்பழம், மாங்காய், அன்னாச்சி இதெல்லாமே வெளியே போனால் வாங்கி சாப்பிட்ணும். நம்ம சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் மாறாது இதெல்லாமே. மதியம் லஞ்ச் டைம் அன்னி ஹோட்டலில் சாப்பிட்றத விட வாங்கி ஏதோ ஒரு பக்கம் காரை நிப்பாட்டி சாப்பிட்டுக்கலான்னு வாங்கிட்டு வந்தாச்சு. வரும்போதும் சரி, கோயிலுக்குள்ளே போகும்போது சரி, அவ்வளோ வெயில், காலில் செமையாக சுட்டது, கஷ்டப்பட்டு போனோம். ஆனால் கோயிலேருந்து கொஞ்சம் தூரம் வந்தோன்னையுமே இந்த வயல் சைடு வரும்போது அப்படியே காற்று ரொம்ப சில்லாக அவ்வளோ சூப்பராக அடிச்சுது. அப்படியே வயலை பார்த்துட்டே வந்தோம். எந்த இடத்துலடா காரை நிப்பாட்டி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஒரு இடத்த சூஸ் பண்ணி அந்த இடத்துல காரை நிப்பாட்டி வாங்கிட்டு வந்த சாப்பாட்டையெல்லாம் ஷேர் பண்ணி எல்லோரும் சாப்பிட்டோம். யார் யாருக்கு இந்த மாதிரி லாங் ட்ராவல் போகும்போது ஒரு இடத்துல வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அங்கே உட்காந்து சாப்பிட்றது பிடிக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அனுபவம் யாருக்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே நான் பார்த்த விஷயம் இந்த டேபிள் ரோஸ் தான். டேபிள் ரோஸ் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருச்சு. பார்க்கறக்கு ரொம்ப அழகாக இருக்குது. மார்னிங் எழுந்திரிச்சு போய் பார்த்தா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது.